வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு உருளைக்கிழங்க வச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். இது காலையிலையும் நீங்கள் சாப்பிடலாம், நீங்கள் ஈவினிங்கும் டீ கூடையும் சாப்பிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேஷ் ப்ரவுன் சொல்லுவாங்க. ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உருளைக்கிழங்க வச்சு நம்ம சிம்பிளாக செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஸ்கின்னை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த கிரேட்டரில் பெரிய துவாரம் உள்ளது. இதில் நீங்கள் நல்லா அதை கிரேட் பண்ணி எடுத்துக்கிடணும். நான் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நார்மல் தண்ணியிலையும் போடலாம். இப்படி நான் ஐஸ் தண்ணியில் அல்லது நார்மல் நம்ம பாட்டிலில் இல்லை சில் தண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இல்லை ஆகையினால நான் ஐஸ் போடுறேன். இந்த மாதிரி ஐஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப நேரம் சீவி நீங்கள் வச்சிடக்கூடாது. உடனே போட்டுறணும் அந்த தண்ணியில், அல்லது டைரெக்டாக கூட அந்த தண்ணியில் நீங்கள் சீவிக்கிடலாம். இப்படி நல்லா நீளமாக வர்ற மாதிரி சீவிக்கோங்க. இதை விடையும் பெருசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சீவி உடனே இந்த ஐஸ் தண்ணியில் போட்டுறணும். இந்த மாதிரி இல்லாட்டி கருப்படிச்சிரும். இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த தண்ணியில் இது இருக்கட்டும். இப்படி போடுறதுனால 5 நிமிஷம் ஊற வைக்கிறதுனால இந்த ஸ்டார்ச் எல்லாம், இந்த உருளைக்கிழங்குல உள்ள ஸ்டார்ச் எல்லாம் வெளியில் வந்துடும். அப்போ நமக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி இப்போ நான் கொஞ்சம் தண்ணியை பாயில் பண்ண வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் தான், வேக வைக்கலை. போட்டுட்டு நம்ம எடுத்துட போகிறோம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த நுரைச்சி வரும். அப்போ நீங்கள் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்படி நுரை கூடி வரணும், லைட்டாக கொதிக்கிற மாதிரி. இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ எடுத்து ட்ரைன் பண்ணிடுவோம். வெந்திருக்காது, வெந்நியில் போட்டு நம்ம எடுக்கணும். வெந்திருக்கக்கூடாது, வெந்திருக்காது. ஒரு வெள்ளை துணியை நீங்கள் விரிச்சிட்டு இந்த மாதிரி போட்டுறணும். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம இப்போ இதை எடுத்துருவோம். இப்படி இதை எடுத்துட்டு அதை நம்ம இப்போ தண்ணியை கொஞ்சம் இருக்கிற தண்ணியை பிழிஞ்சு எடுப்போம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இருக்கிற தண்ணியை நல்லா பிழிஞ்சு இப்படி எடுத்துருங்க. இப்போ பாருங்க, நல்லா இந்த மாதிரி ஆகணும். இந்த மாதிரி இருக்கும். அப்படின்னா அது நல்லா கிறிஸ்பாக நமக்கு கிடைக்கும். இப்போ நான் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். அரிசி மாவு, மைதா மாவும் போட்டுக்கிடலாம். நான் இன்றைக்கி அரிசி மாவில் பண்ணுறேன். 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன், 2, 2.5 இந்த மாதிரி திருப்பி தேவைப்பட்டால் கலந்துக்கிடுவோம். இப்போ இது கார்ன்ஃப்ளவரும் அதே மாதிரி நம்ம 2, 2.5 யூஸ் பண்ணுவோம். நம்ம பூண்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு ஒரு 4-5 பல். இப்போ நான் அதுக்கும் குறைவாக தான் நான் போடுறேன். ஒரு 3 பல்லுக்கு நல்லா நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு, ரொம்ப போட்டுறாதீங்க. மிளகு தேவையான அளவு, ரொம்ப போட வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் வெங்காயம் நல்லா பொடிசாக நீங்கள் சாப் பண்ணி, அதாவது நறுக்கி நீங்கள் போடணும். அப்படி இல்லைன்னா அவசியம் இல்லை. வெங்காயம் போட்டால் இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் நீங்கள் இப்படி நல்லா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அது நல்லா மோல்ட் ஆகும். இப்படி வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 டீஸ்பூனுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு தேவையில்லை. தேவைப்பட்டால் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சோண்டு இப்படி எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக நல்லா ரொம்ப
அதாவது உயரமாக இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா அது வேகும். இந்த மாதிரி நல்லா கைட்டு அது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ என் பிளாட்ஃபார்ம் க்ளீன் தான். இந்த மாதிரி நீங்கள் செய்து வச்சுக்கலாம். இதை விட திக்காக இருக்கக்கூடாது, இவ்வளோ திக் இருக்கணும். இதுக்கு மேலே திக்காக இருந்தால் அது வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி இப்படி கூட நீங்கள் தரையில் வச்சுட்டு கூட இந்த மாதிரி வச்சுக்கிடணும். இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கிடும். இப்போ ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி செய்து இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமோ அல்லது ஓவர் நைட் வச்சுட்டோ நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். உடனேயும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி இப்போ நான் உடனே தான் ஃப்ரை பண்ண போகிறேன். தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த மாதிரி இப்போ எண்ணெய் வந்து ரொம்பவும் சுட்டிருக்கக்கூடாது. ஏன்னா டக்குன்னு வெளியில் ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வெந்திருக்காது. இந்த மாதிரி இப்போ ஸ்லோவாக ரொம்ப அமைதியாக இதை நீங்கள் ஃப்ரை பண்ணணும், அல்லது உடஞ்சிரும். ஏன்னா அரிசி மாவு நம்ம போடுறோம், அதனால் இப்போ நம்ம பெரட்டி போட்டுருவோம். செக் பண்ணுவோம். நம்ம ஒரு 2 நிமிஷம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ எல்லாம் பெரட்டி போட்டாச்சு. இப்போ இந்த சைடு வந்துடுது. இப்போ இந்த ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகிருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ இது நல்லா மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நார்மல் பேப்பர்லேயே இது மாதிரி பட்டர் பேப்பர்லேயோ அல்லது நார்மல் பேப்பரில் கூட அந்த எண்ணெயை வடிகிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிடலாம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நல்லா மொறுன்னு நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எதுவுமே கெச்சப் போதும். கெச்சப் இல்லாமல் கூட குழந்தைங்கள் நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒன்றை உடச்சி காமிக்கேன். பாருங்கள், ஒரு மொறுன்னு இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.